இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைப். ஹலோ வியூவர்ஸ், உலகக்கோப்பை தொடர் துவங்க இன்னும் சில வாரங்களே இருக்கு. இதற்காக உலகின் அனைத்து அணிகளும் கடுமையான பயிற்சி செய்து வருதுன்னே சொல்லலாம். இந்த நிலையில இந்திய அணியை பற்றி பேசியுள்ள ஓய்வு பெற்ற இலங்கை வீரர் குமார் சங்ககரா அவர்கள் இந்தியா குறித்து ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி களத்தில் ஆக்ரோஷமாக செயல்படுபவர். அவரை கட்டுப்படுத்தி சரியான நிலையில் கொண்டு செல்ல தோனி அவருக்கு கண்டிப்பாக தேவை. அவர் உறுதுணையுடன் இருந்தால்தான் அணியில் பல காரியங்கள் சரியாக நடக்கும். உலகக்கோப்பை தொடரில் கண்டிப்பாக இந்திய அணிக்கு தோனி தேவை அப்படிங்கிற மாதிரி குமார் சங்ககரா அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தோனி குறித்து தேர்வுக்குழு தலைவர் பிரசாந்த் அவர்கள் சொல்லும்போது கூட, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆசிய கோப்பை, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மண்டல ஒருநாள் கோப்பை என அடுத்தடுத்து இந்தியா அசத்தி வருது. உலகக்கோப்பை தொடர் மே 30 தொடங்க இருக்கு. இந்த நிலையில உலகக்கோப்பைக்கான 15 வீரர்கள் ஏறக்குறைய முடிவாகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல ஒரு சில மாற்றங்கள் மட்டுமே மாறும். பேட்டிங்கில் மிடில் ஆர்டரில் சற்று குழப்பம் இருக்குது. அம்பத்தி ராயுடு, தினேஷ் கார்த்திக், தோனி என இப்போ நான் எந்த பேரையும் வெளியிடலை. தற்போது இந்த பிரச்சனையும் தீர்ந்துள்ளதாக நான் நினைக்கிறேன். இதே போல் கடந்த ஆண்டில் தோனி குறித்து பெரும் விவாதம் எழுந்தது. சமீபத்திய தொடர்களில் பேட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டு வர்றார் தோனி அவர்கள். அதனால் கண்டிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பையில் இருப்பார். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி உலகக்கோப்பைக்கு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த அணியில் இளம் வீரர்களும் இருப்பாங்க, சில அனுபவம் வாய்ந்த வீரர்களும் இருப்பாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி நம்ம தோனி தலைமையில் உலகக்கோப்பையை வெல்லும்போது தோனி இளமையாக இருந்தார். அப்போ அனுபவமிக்க வீரர்களாக சச்சின் டெண்டுல்கர், அது மட்டும் இல்லாமல் சேவாக் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. இந்த நிலையில் தற்போது தோனி அவர்கள் அனுபவமிக்கமாக அணியில் இருப்பார். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவே கண்டிப்பாக தோனி டீமில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவரும் உறுதியளிச்சிருக்காரு. இந்த தகவல் தெரிஞ்சவனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக தோனி ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. மேலும் உலகக்கோப்பை தொடங்கத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட இந்தியாவுக்கு 2 T20, 5 ஒருநாள் தொடர் போட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் IPL போட்டிகளும் இருக்குது. ஸோ தொடர்ந்து அவங்க பயிற்சி பெற்றே வரதுனால கண்டிப்பாக உலகக்கோப்பையை இந்தியா வெல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர், அதாவது வெளிநாட்டில் இருக்க ஒரு சில வீரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைம் நல்ல ஃபார்மில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டும் இந்தியாவும் தான். ஸோ இந்த 2 டீமில் யாராவது ஒருத்தர் தான் கோப்பையை வெல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.